Hi, welcome to Power Techie. நான் உங்க சக்திகுமார். இந்த வீடியோல while loopனா என்ன, while loopோட syntax எப்படி இருக்கும், while loop எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த while loopஐ பொறுத்த வரைக்கும் while அப்படின்ற keyword next parenthesis குள்ள நம்ம condition வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அந்த condition வந்து ஃபெயில் ஆகுற வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். ஸோ while loop யூஸ் பண்ணி ஒரு சாம்பிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த சாம்பிள் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ல 10 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பரை வந்து பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் while loop யூஸ் பண்ணாம எழுதலாம். while loop யூஸ் பண்ணாம எழுதணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம console.writeLine யூஸ் பண்ணி அதுக்குள்ள நம்ம நம்பரை பிரிண்ட் பண்ணுவோம். இதே மாதிரி நம்ம 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணும் போது நம்மளுக்கு 1 to 10 வரைக்கும் நம்பர் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் ஆகுது இல்லைங்களா? இதுவே வந்து ஒரு 1000 வரைக்கும் பிரிண்ட் பண்றோம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம 1000 டைம் வந்து இந்த console.writeLine யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லா நம்பரும் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து அப்படி யூஸ் பண்ணுன்ற நெசசிட்டியில இதை வந்து லூப்பிங் மூலியமா எப்படி வந்து ரெடியூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இத்தனை console.writeLine யூஸ் பண்ணாம நம்ம வெறுமனே ஒரு console.writeLine யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போறோம். int start number equal to 1. அடுத்தது பாத்தீங்கன்னா n number equal to 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம while loop டிக்ளேர் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் while அப்படின்ற கீவேர்ட், அடுத்தது வந்து வித்தின் parenthesisக்குள்ள நம்ம என்ன கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கண்டிஷனை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். நம்ம சினாரியோல ஸ்டார்ட் நம்பர் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n நம்பரா இருக்கிற வரைக்கும் அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகணும். console.writeLineல ஸ்டார்ட் நம்பரை பிரிண்ட் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம ஒரு நம்பரை இன்கிரிமெண்ட் பண்ணோம் இல்லைங்களா? அதுக்காக இந்த ஸ்டார்ட் நம்பர் வந்து நம்ம வந்து பிளஸ் பிளஸ் பண்ணிக்கிறோம். இங்க கீழே இருக்கிற ஓல்டு கோடை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ இப்பவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேம் ரிசல்ட்டை தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய டாஸ்கை வந்து நம்ம வந்து லூப்பிங் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இதுல வந்து நம்ம while loop எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம அங்க பார்த்துருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம நம்பரை பிரிண்ட் பண்றோம், அது ஓகே. ஆனா அடுத்த லைன்ல வந்து ஸ்டார்ட் நம்பரை வந்து நம்ம பிளஸ் பிளஸ் பண்ணிருக்கோம். சப்போஸ் இது பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லூப் வந்து எண்டாவே ஆகாது. ஆல்வேஸ் இந்த நம்பர் பாத்தீங்கன்னா ஒன்னாவே இருக்கும். ஸோ ரிப்பீட்டடா வந்து இந்த லூப்குள்ளே அப்ளிகேஷன் சுத்திட்டு இருக்கோம். ஸோ நம்ம எப்பவுமே இந்த கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணும் போது அது ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல வெளியில வர மாதிரி நம்ம எழுதணும். அப்படி எழுதலைன்ற பட்சத்தில் அது வந்து ரிப்பீட்டடா அதுக்குள்ளே தான் சுத்திட்டு இருக்கோம். அடுத்தது நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாலும் அது அங்கே வரவே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து உள்ளுக்குள்ள இன்க்ரிமெண்ட் பண்ணிருக்கேன் இல்லைங்களா? அதை வந்து நான் கமெண்ட் பண்ணிட்டேன். வெளியில வந்து ஒரு console.writeLineல அவுட் சைட் ஆஃப் லூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்றேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு எண்டே இல்லாம இந்த 1111 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ எப்பவுமே வந்து நம்ம வந்து ஒரு லூப் யூஸ் பண்றோம்னா அது ஏதாவது ஒரு எண்டுக்கு வர மாதிரி நம்ம எப்பவுமே வந்து அந்த கண்டிஷன் பிளஸ் அந்த வேல்யூ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணி ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே, நம்ம இன்னொரு சாம்பிள் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்பரை வந்து இன்புட்டா வாங்கிட்டு அந்த நம்பரை வந்து சம் பண்ற மாதிரி நம்ம வந்து இன்னொரு சாம்பிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் அந்த ஓல்டு கோடை ரிமூவ் பண்றேன். இப்போ வந்து நம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அடுத்தது இன்னும் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். சம் ஆஃப் நம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அதுக்கு வேல்யூ இனிஷியலா வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிருக்கேன். ஸோ நான் நம்பரை வந்து இன்புட்டா வாங்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக வந்து யூசருக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்றேன். என்டர் தி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். ஸோ மெசேஜ் வந்து நம்ம ஷோ பண்ணிட்டோம். நம்மன்ற வேரியபிள்ல யூசருக்கு கொடுக்கக்கூடிய இன்புட்டை நம்ம சேவ் பண்ண போறோம். அதுக்காக int.parse அதுக்குள்ள console.readLine வந்து நம்ம யூஸ் பண்ணி யூசருக்கு கொடுக்கக்கூடிய இன்புட்டை ரீட் பண்ணி அதை வந்து ஸ்ட்ரிங் டு இன்டிஜரா கன்வெர்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லூப் டிக்ளேர் பண்ண போறேன். ஸோ லூப்க்கு வந்து நம்ம டிக்ளேர் பண்றது while loop டிக்ளேர் பண்றதுக்கு while அப்படின்ற கீவேர்ட், அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்பர் வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கிற வரைக்கும் அதுல ஏதோ டிஜிட் இருக்குன்னு அர்த்தம். அதனால நம்ம ப்ராசஸ் பண்ண போறோம்.
இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். சம் ஆஃப் நம்பர்னா என்னன்னா அதுல இருக்கக்கூடிய ஈச் டிஜிட் நம்ம பிரிச்சு அதை சம் பண்ணி அதோட ரிசல்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? இங்க நம்ம நம்பர் பிரிக்கிறதுக்கு ரிமைனிங் ஆபரேட்டர் யூஸ் பண்ண போறோம். அதாவது மாடுலஸ் சிம்பிள். மாடுலஸ் சிம்பிள் ஆல்வேஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் வேல்யூவை அனுப்பும். ஸோ அந்த ரிமைண்டர் வேல்யூ நான் கேப்சர் பண்றதுக்கு இன்ட் ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். நான் நம்மள இருக்கக்கூடிய வேல்யூவை 10ஆல மாடுலஸ் பண்ண போறேன். அப்படி மாடுலஸ் பண்ணும்போது எனக்கு ரிமைனிங் வேல்யூ கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய ரிமைனிங் வேல்யூவை வந்து நான் சம் ஆஃப் நம்பரோட ஆட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்க போறேன். அடுத்தது நம்ம எடுத்த அந்த ரிமைனிங் நம்பர் போக மீதி நம்பர் சேவ் பண்றதுக்கு நம் ஈக்குவல் டு நம் டிவைடட் 10 அப்படின்னு யூஸ் பண்றோம். அப்ப என்னன்னா அந்த ரிமைண்டர் வேல்யூ போக டிவிடெண்ட் வேல்யூ என்னவோ அது வந்து நம்மள பேக் சேவ் ஆயிடும். ஸோ இதே மாதிரி ஒரு டிஜிட்டா நம்ம எடுத்து சம் ஆஃப் டிஜிட் சேவ் பண்ணிக்கிறோம். இப்படி குறைஞ்சிட்டே வரும்போது ஒரு டைம் வந்து இந்த நம் வேல்யூ வந்து 0 ஆகும். அப்படி 0 ஆகும்போது அந்த லூப் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிட் ஆயிடும். இப்படி சம் ஆகின வேல்யூவை வந்து நான் ஃபைனலா வந்து console.write லைன் மூலமா பிரிண்ட் பண்றேன். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் 151 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும் போது நம்மளுக்கு எல்லா டிஜிட்டையும் சம் பண்ணி 7 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் சொல்லுவாங்க. அகைன் நான் ரன் பண்ணி 123 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ இதோட வேல்யூ வந்து 6 அது வந்து பிரிண்ட் ஆகுது. இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் இல்ல ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம ஒரு ரிசல்ட்டை கேப்சர் பண்றதுக்கும் நம்ம இந்த வைல் லூப்பை வந்து நம்மளால ஈஸியா யூஸ் பண்ண முடியும். தட்ஸ் இட் டுடே. இன்னும் அந்த வைல் லூப்ல ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்க கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. வைல் லூப்போட சிண்டாக்ஸ் எப்படி இருக்கும், ஒரு வைல் லூப் எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும், இங்க கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸை வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. யூசர் கிட்ட இருந்து ஸ்டார்ட் நம்பர் எண்ட் நம்பர் இன்புட்டா வாங்கிட்டு அந்த நம்பரை வந்து ஸ்டார்ட் நம்பர்ல இருந்து எண்ட் நம்பர் வரைக்கும் கன்சோல் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் டேபிள் பிரிண்ட் பண்றது. யூசர் கிட்ட இருந்து வந்து எந்த டேபிள் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்றத இன்புட்டா வாங்கிட்டு அந்த டேபிள்ல வந்து 1 to 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுங்க. தேர்ட் எக்ஸசைஸ் வந்து ஒரு நம்பரை இன்புட்டா வாங்கிட்டு அந்த நம்பரை வந்து ரிவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுங்க. ஃபோர்த் எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் இன்புட்டா வாங்கிட்டு அதோடைய ஃபேக்டோரியல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இங்க கேட்ட கொஸ்டின் அண்ட் எக்ஸசைஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து மென்ஷன் பண்றேன், பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a great day.